ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி ஃபுட்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நெஸ்லே ஆப்பிள் ஃப்ளேவர் செர்லாக் எப்படி வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் ரெடி பண்ணி எப்படி நம்ம சுலபமாக வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 250 கிராம் போல் நான் வந்து ராகி வந்து எடுத்திருக்கேன். ராகி பார்த்திங்கன்னா நல்லா தூசி துரும்பாக வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு 5-6 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ராகி எப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி கடைசி வாஷ் பண்ணும்போது நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்து நமக்கு தெரியணும். அது வரைக்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையாலே வந்து பிணைஞ்சு விட்டு ஒரு 5-6 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக வந்து நான் ஒரு தண்ணி வந்து ஊற்றுறேன். இதை வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இது எப்படி கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியுதுன்னு. இந்த மாதிரி தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மணி நேரம் இதை அப்படியே வந்து ஊற விட்டுறலாம். இது ஊறட்டும். இப்போ ஒரு 5 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சன்னி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஒயிட் கிளாத், ஒரு மஸ்லின் கிளாத் வச்சுக்கிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா வந்து எடுத்துக்கோங்க. இந்த துணியில் நல்லா தண்ணியை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி விட்டு தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியிலாலே வந்து தண்ணி நல்லா எடுத்துட்டு இந்த துணியிலே வந்துட்டு ஒரு நாட் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் கட்டி தொங்கவும் விடலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லை ஹாட் பாக்ஸ்லேயோ வச்சு இதை அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 24 மணி நேரத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 24 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள் ராகி வந்து எந்த அளவுக்கு முளை வந்திருக்குன்னு. நல்லாவே வந்து முளை கட்டியிருக்கு. இப்போ இந்த முளைக்கட்டின ராகியை நம்ம வந்து ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ராகி வந்து 6+ months பேபிஸ்க்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆகாரமாக இது வந்து நம்ம கொடுக்கலாம். இது அவங்களோட வெயிட் கெய்னிங்காக இருக்கட்டும், அவங்களோட க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியஸில் உள்ளது. அதனால் ராகி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு அவங்களுக்கு பவுடர் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ராகியை ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல வெயிலில் வந்து இதை காய விடுங்க. நல்ல வெயிலில் வந்து இது காயட்டும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு. இதை இப்போ ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இதை நம்ம நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இதை வறுத்து வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப லோவில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 5 பாதாம், 5 முந்திரி, ஒரு காய்ஞ்ச திராட்சை இருக்குல்ல, டேட்ஸ்லேயே வந்து ட்ரை டேட்ஸ்னு இருக்கும். அதை வந்து ஒரு 3 டேட்ஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதோட சீட்ஸை எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த ட்ரை டேட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ராகி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு வந்து மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த மாவு சலிக்கிறதுல வந்து சலிச்சுட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரைஸ் மில்லில் கூட கொஞ்சம் ஹை குவான்டிட்டியாக நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா நீங்கள் ரைஸ் மில்லில் கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைச்சி கொடுப்பாங்க.
இப்போ நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி குருணையாக வரும். அதனால் மாவு சலிக்கிறதுல வந்து சலிச்சுட்டு திரும்ப இந்த குருணையை வந்து திரும்ப நீங்கள் மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடர் பண்ணி இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 2 மந்த்ஸ் வரைக்குமே வந்து ஏர்டைட் பாக்ஸில் வெளியே வந்து ஸ்டோர் பண்ணலாம். 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பவுடரை வச்சு எப்படி வந்து ராகி ஆப்பிள் ஃப்ளேவர் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். ஆப்பிளை நல்லா இந்த மாதிரி அதோட தோலை சீவி வந்து எடுத்துக்கோங்க. அதோட தோல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஆப்பிளை அதோட தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு நல்லா சின்ன பீசஸ் ஃபைன் பீசஸாக வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இட்லி கொப்பரைனாலும் நீங்கள் இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆப்பிளை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து 5 to 6 மினிட்ஸ் வந்து ஆப்பிளை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஆப்பிள் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி பவுடர்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருந்த இந்த ஆப்பிள் மிக்சரை இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் கூட நீங்கள் வந்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது கொஞ்சம் வந்துட்டு கெட்டியமாக வந்து மாறும், ஹல்வா பதத்துக்கு வந்து மாறும். அது வரைக்கும் இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து ரொம்ப சிம்மில் வந்து வச்சுட்டு இதை வந்து குக் பண்ணுங்கள். இப்போ இது கெட்டியமாக மாறுற வரைக்கும் நம்ம இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது நல்லா வந்து கெட்டியாக வந்து மாறிடுச்சு. இப்போ நம்மளோட ராகி ஆப்பிள் செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட வெயிட் கெய்னிங்கில் இருந்து அவங்களோட ஹெல்த் க்ரோத்லேருந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வயிறும் வந்து ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.